பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்து தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். வேதாகமம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். செய்திக்கு தலைப்பாக தேவனில் அன்பு கூறுகிற உனக்கு. எந்த ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறானோ அவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. இதில் ஒரு காரியம் அழைக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு காரியமும் தீர்மானம் என்கின்ற ஒரு காரியத்தையும் நாம் காண்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினாலே இப்பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படி அன்பு கூறுகிற நாம் எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்றால் உண்மையான ஒரு அன்பு. அந்த உண்மையான ஒரு அன்பு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் தமது அனாதி தீர்மானத்தின்படியாக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு என்னென்னது தேவை என்று அறிந்து முன்கூட்டியே பரலோகத்தில் சகல நன்மைகளினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே உன்னதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கின்ற எபேசியர் 1:3 நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இங்கு வேதாகமம் சொல்லுகிற காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அதுவே 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். எல்லா நன்மைகள், ஈவுகள், கிருபைகள் எல்லாவற்றையும் ஒரு மனிதனுடைய தேவைகள் என்ன, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பாக நமக்கு பதில் தருகிறவரும் ஏற்கனவே அவைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். எனவே முதல்ல தீர்மானத்தை பற்றி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அழைப்பு என்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எப்பொழுதுமே நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதை நாம் அறிய முடியும். 1 யோவான் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே என்று சொல்லி, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்த தேவன் எப்படி அழைப்பை கொடுத்திருக்கிறார்? நாம் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். உங்களை அழைத்திருக்கிற தேவன் உண்மையுடையவராக இருக்கிறார் என்பதையும் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நமக்குள்ள ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும்.
1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை என்று பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுகிற அந்த நிருபத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறது பெரிதல்ல. நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நீங்கள் துக்கிக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், மற்றவர்கள் துக்கிக்கிறது போல நாம் துக்கிக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து இருக்கிறார். எந்த ஒரு சம்பவமும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்குமானால் அதற்கு பின்னாக பார்ப்பீர்களானால் ஒரு நன்மை உண்டாகும். எதுவும் நடந்தாலும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று விசுவாசிக்கிற அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். இவைகளை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது என்ன செய்கிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 7-8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்து முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நான் உங்களுக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் சொல்லி நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து என்னதென்று முன் அறிவித்தது. யாராகிலும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறார். நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்வதில்லை. அதுதான் ஆமோஸ் 3வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அவருடைய ரகசியம், நம்மை குறித்ததான ரகசியம் எல்லாம் அவருடைய பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிறது, நீதிமான்களிடத்தில் இருக்கிறது. தம்முடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தாமல் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றினதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முன்னறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விதமான செய்திகள் எல்லாம் நான் வாசித்த பிறகு, அதை தியானித்த பிறகு ஆண்டவரிடத்தில் என்ன குறித்ததான காரியம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளின் கிரியைகளை குறித்து என் கரத்துக்கு கட்டளை கொடுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம் 11ஆம் வசனம். எனவே காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறார், அவர் கையில் இருக்குது. அவரிடத்தில் கேட்டு நமக்கு என்ன தேவன் செய்ய தீர்மானம் வைத்திருக்கிறார் என்று கேட்போமானால் அவர் மிகவும் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கான காரியங்களை 78லிருந்து 82 வரையில் நான் எல்லாவற்றையும் கேட்டு அறிந்தேன். அப்பொழுது எல்லாவற்றையும் தேவன் இந்த வருடத்தில் இது நடத்துவேன், ஆனால் நீ உண்மையும் உத்தமமாய் என்னை விட்டு விலகாது இருக்க வேண்டும். அதை நான் செய்தேன். அவர் சொன்னபடியே கர்த்தர் செய்தார். அவர் சொன்னபடியே சபையை ஸ்தாபித்தார். அவர் சொன்னபடியே என்னை கன்வென்ஷன் ஸ்பீக்கராக கொண்டு போனார். எல்லா இடங்களிலும் கொண்டு போய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டார். அது உண்மையான அனுபவத்தை பற்றி நான் பேச வருகிறேன். அவர் சொன்னபடியே செய்வார். அதை தான் நான் இங்கே சொல்லும் பொழுது, பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து அவர்களுக்கு வருங்காரியங்களை பற்றி முன்னறிவித்து தெரிவித்தது போன்று வேறு யாராகிலும் செய்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை பார்க்கிறோம். அதில் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலத்து முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மொழியும் இல்லையே, ஒருவனையும் அறிய. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்து தெரிந்து நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவரை குறித்ததான காரியத்தில் ஒரு நம்பிக்கை, அசைவில்லாத நம்பிக்கை, உறுதி நம்மிடத்தில் காணப்படுமானால் அவர் நன்மைக்கு எதுவாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் யார் என்கின்றதை முதல்ல புரிந்து கொள்ளணும். உன் தகப்பன் யார்? எந்த நிலைமையில் இருக்கிறார்? அவருடைய காரியங்கள் என்ன? அவருடைய பலன் என்ன? அவருடைய பராக்கிரமம் என்ன?
அவரிடத்தில் என்ன இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடிக்கடி சொல்வேன். என் பிள்ளைகளை குறித்ததான காரியத்தை பற்றி பேசுவேன். எங்கள் அப்பா இருக்கிறார், கடைக்கு போனால் நான் கவலைப்பட தேவையில்லை, கை வீசிட்டு போவோம். அப்பா இடத்துல டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, ஸ்வைப் பண்ணுவார், நமக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பார். காரணம் அந்த நம்பிக்கை. அதுதான் 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீ விசுவாசிக்கிற காரியம் மிக முக்கியமானது. அன்பு கூறுகிற உனக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இங்கே 2 தீமோத்தேயு 1:12 வாசித்து பார்க்கும்போது, நாம் விசுவாசிப்போர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். எந்நாள் வரைக்கும்? அவருடைய வருகை பர்யந்தம், அல்லது நம்முடைய ஆயுசு நாள் முடிகிற அந்த நாள் வரையிலே நாம் எதை ஒப்பு கொடுக்குறோமோ அதை அவர் காத்து கொள்ள வல்லமையுடையவராக இருக்கிறார். இப்படி நாம் விசுவாசிக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டவராக இருக்கிறார். உன்னுடைய சோதனைகள் என்ன, உன்னுடைய வேதனைகள் என்ன என்கின்றதை அவர் அறிந்திருக்கிறார். காரணம் எபிரேயர் 2:18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய சோதனைக்கு மேலாக இன்னும் ஒரு சோதனையை அவர் திணிப்பதில்லை. அதுதான் 1 கொரிந்தியர் 10:13 வாசித்து பார்க்கும்போது, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ளத்தக்கதான ஒரு போக்கையும் தேவன் உண்டு பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மை விட அதிகமாக பாடுபட்டு இருக்கிறார், வேதனை அடைந்திருக்கிறார், உடலில் காயங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுவோம் என்கின்ற அந்த ஒரு நியதி அவர் மேல் திணிக்கப்பட்டபடியினாலே அவர் எல்லா பாடுகளையும் சுமந்து தீர்த்தவராக இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவர் அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் வாசித்தம் 1 யோவான் 4:10 அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடினார். அவர் நம்மை நேசிக்கிறார். அதற்கு பிரதிபலனாக நாம் அவரை நேசிக்க வேண்டும். நேசித்தால் அதனால் நமக்கு பலன்தான் இருக்கிறத ஒழிய, அதனால் நமக்கு ஆசீர்வாதம் தான் உண்டாக இருக்கிறத ஒழிய, அவர் காப்பாற்றுகிற தேவனாய், நம்மோடு கூட இருக்கிற தேவனாய், நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சியும் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 31:23 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்கின்ற அந்த கட்டளையை நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை 23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டு பல விதமான காரியங்களையும் உபத்திரவங்களையும் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ பேர் நேற்று எப்பொழுது இருந்தவர்கள் இன்று எப்பொழுது இல்லை என்கிற நிலைமையில் நம்முடைய உள்ளம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் சகலவிதமான ஆறுதலின் தேவன் தாமே நமக்கு பலனளிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர் உபாகமம் 7:9 பழைய ஏற்பாட்டு காலத்திலே முற்பிதாக்களுக்கு அவர் சொன்ன காரியம், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற தேவனாய், காக்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி, அது கடைசி வரையில் உன்னோடு கூட செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு சங்கீதம் 91:14-15 வாசித்து பார்க்கும்போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராய், அரவணைக்கக்கூடியவராய், உண்மையான அன்பை நாம் காட்டக்கூடியவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நமக்காக சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 145 20வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி என்று சொல்லி, அதில் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்படியே மேலே 18வது வசனத்துக்கு போவீர்களானால், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யார், அவர் எப்படி அன்பு செலுத்தினார் என்று சொல்லி அறிந்திருந்து அவரிடத்தில் நெருங்கி பழகுவோமானால் சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அவரை அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் இங்கு யோபனுடைய புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் யோபனுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரோடு கூட பழகுகிறது, நேசிக்கிறது, உண்மையான அன்பை செலுத்துகிறது, அவர் மீது நம்பிக்கை வைக்கிறது, அவர் யார் என்று புரிந்து கொள்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நினைவு கூர்ந்து பார்த்து அவரிடத்தில் உண்மையாக அன்பு கூர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுதும் நீங்கள் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்தின் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் சங்கீதம் 20வது சங்கீதம் 4ஆம் வசனம், அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி செய்து என்று சொல்லி. அதே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கட்டளையிடும்படிக்காக என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நடத்துகிறவர் நம்முடைய தேவன் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் அதை தான் பேசி கொண்டு இருக்கிறோம். பொதுவாக மக்கள் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், அவரின்றி அணுவும் அசையாது என்று சொல்லி. ஆமேன். அவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராயிருக்கிறார். உன்னை படைத்த தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உன்னுடைய வாஞ்சைகள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். சகலமும் நன்மைக்கு அதுவாக நடைபெறுகிறதாம். எப்படி இங்கு வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 28ஆம் வசனம், சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார் என்கின்ற கருத்தை நாம் காண முடிகிறது. எனவே இங்கு வேதம் சொல்கிறது, சகலமும் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது தேவனே சகலத்திலையும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அவர் பிதாவாகிய தேவன் அவரை கீழ்ப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு இந்த உலகம் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தியிருக்கிறார். அவர் மூலமாக அவருக்கென்று இந்த உலகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி. அதே மாதிரி என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கின்றது போல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் வாக்குத்தத்தமான வார்த்தையை தேவன் சொல்லுகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி, இதை ஏற்கனவே அனுபவித்தவர்கள், ருசி பார்த்தவர்களை பெற்றனதான காரியம் அங்கு வெளியாகுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7வது அதிகாரம் 11ஆம் வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்களே
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கனிகளை கொடுக்கும்போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய தேவன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நிச்சயமாக செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய தேவன் நன்மையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களில் தகப்பனாய் இருக்கிறவன், இங்கே வேதம் சொல்கிறது லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? உலக மனுஷன் மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொண்டு வந்து கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? இங்கே 13ஆவது வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறார். நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய தேவன், நன்மையானவைகளை செயல்படுத்துகிற கர்த்தர், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய தேவன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தின்படியாக, கர்த்தர் நீ என்ன வேண்டிக் கொள்கிறாயோ முன்கூட்டியே உன்னுடைய நீட்ஸ், உன்னுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நன்மையான காரியத்தை சங்கீதம் 85:12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி நிச்சயமாக கூடிய விரைவில் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை கட்டளிட்டு தேவன் உங்களுக்கு ஒரு வழியை காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதே தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, வடக்கை நோக்கி கொடு, தெற்கை வைத்திராது என்று சொல்லுகிற தேவன், இதோ அந்த தேவன் எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உன் தேவைகளை அறிந்து அதன்படியாக செயல்படுத்துவார். யாரையாகிலும் கோரேசுகளை எழுப்புவார். எல்லாமே நடத்தப்படும். இந்த நாட்களில் பார்த்தீர்களா, இந்த கொரோனா காலகட்டத்தில் பசியாக இருக்கிற மக்களுக்கு யாரும் பசியாக இருக்கக்கூடாது என்கின்ற இந்த ஆதங்கங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலும் தோன்றி, அதில் இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அந்த காஸ்ட் என்றோ ரிலிஜன் என்றோ இவன் வேண்டியவன் என்றும் வேண்டாதவன் என்றும் பாராதபடிக்கு ஒருவர் தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த நாளில் மக்கள் உள்ளங்களில் தேவன் எழுப்பியிருக்கிறார். இந்த எழுப்புதலின் தீ வந்ததுனால தான் அங்கங்கே அன்னதானத்தையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே தான் வடக்கே கொடு, தெற்கே வைத்திராது என்று சொல்லுகிற தேவன். அது மாத்திரமல்ல, கோரேசுகளை எழுப்புகிற தேவன், பாபிலோன் ராஜாவை எழுப்புகிற தேவன், அவர் பெரியவராக இருக்கிறார். அவர்களுடைய கண்களிலும் தயவை கட்டளிடும்படிக்காக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். எனவே கர்த்தர் நன்மையானதை தருவான், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி, எனவே கவனம் உள்ள ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி சங்கீதம் 107:8ஆவது வசனம் சொல்லுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் முன்பு சொன்னது போன்று நீ அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும் என்று சொல்லி அங்கே யோபனுடைய புஸ்தகமே 22:21 சொல்லப்பட்டது போல உனக்கு எல்லாமும் நன்மைக்கு எதுவாய் அவர் தருவார். மாத்திரமல்ல, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய் என்று சொல்லி அக்கிரமத்தை தமக்கு உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவார் என்று சொல்லி, எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜபிக்கக்கூடிய ஜபத்துக்கு நிச்சயமாக பதில் தருவார். உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்த வல்லவராகிய தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே முன்கூட்டியே எல்லாவற்றையும் அவர் பரலோகத்திலே நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறபடினால் அதன் காலத்தில் அதன் பலனே நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சூழலில் தேவரீர் பசியும் பட்டினியுமாய் இருக்கக்கூடிய மக்களை அந்த நாளிலே எலியாவை போஷித்தது போன்று, அந்த சாரிபாத்து விதவையை போஷித்தது போன்று போஷிப்பதற்காக ஒரு சில ஜனக்கூட்டத்தை, சமூக ஆர்வலர்களை, அரசாங்கத்தை, இப்படி எல்லா மக்களையும் எழுப்பி
அவரவர்கள் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பசியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆகாரத்தை கொடுத்து உதவியை புரிந்து நன்மையான காரியங்களை செய்து வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் ஆவியை கர்த்தர் கட்டளிட்டு தேவைகளை சந்திக்க வல்லவராகிய கர்த்தராய் நீர் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதோ தேவரின் இந்த வசனம் உறுதியாகுகிறது என்கின்றதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதே ஏசாயா 44:7 சொல்லப்பட்டது போல பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் முன்கூட்டியே தெரிவித்தது உண்டா என்று சொல்லி கேட்கிற கேள்வியை நாங்கள் அங்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 44:8 வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 44:8 வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கொண்டே நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ என்று சொல்லி. எனவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை விசுவாசித்தவர்கள் பதறக்கூடாது என்று சொல்லியும் அவர்களுடைய வாஞ்சைகள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறீர் என்றும், ஏதோ நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக எங்களில் கிரியை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டு ஜெப நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் நீக்கி போட்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டி வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.